சார் வணக்கம் சார். என் பேர் ஏழுமலை தகரவப்பு தான் சார். நான் சொந்த இது இந்த பள்ளியில் தான் என் பிள்ளைங்களும் படிக்குது சார். இந்த ஒரு வருஷமாக இந்த ஸ்கூலோட நிர்வாகம் என்னென்னா, டீச்சர்ஸ் இல்லாத பற்றாக்குறை என்னன்னாக்கா, ரெண்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒரு பொறுப்பு HM இருக்காங்க. 3 டீச்சர் தான் இருக்குது. சப்ஜெக்ட் 5 இருக்குது சார். இப்போ மெயினாக வந்து டீச்சர் வந்து பற்றாக்குறைனாக்கா என்ன பண்ணாக்கா, இந்த மெயினாக வந்து இந்த பொறுப்பு HM இருக்கிற ஒரு சங்கீத் சத்யசேலன்ற ஒரு சார் வந்து இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பூரா வந்து விரட்டி விட்டுறாருங்க. அவர் வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து வர டீச்சர்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிவிட்டு வர டீச்சருங்கெல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட இருக்கிறதில்ல. மெயின் காரணமே அதுதான். வர ஆளுங்கெல்லாம் பூரா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு பொறுப்பேச்சமும் 2 டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த 2 டீச்சர்ஸும் கடுமையாக உழைச்சி அந்த 2 டீச்சர்ஸ்னால தான் இந்த ஸ்கூலும் இவ்வளோ இருக்குது. இல்லைனாக்கா சுத்தமாக இல்லாமல் போய்டும். இந்த ஸ்கூலில் சுத்தமாக இல்லாமல் போய்டும். மெயின் காரணம் வந்து எல்லாம் டிசி வாங்கின்னு வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துறதுக்கு போகிறாங்க சார். மெயின் காரணம் நேற்று கூட ஒரு 10 பிள்ளைங்க வந்து இது பண்ணிவிட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஸ்கூலுக்கும் மெயினாக வந்து ஒரு 20 பசங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் நிர்வாகம் வந்து சுத்தமாக சரியில்லை சார். இந்த ஸ்கூலோட நிர்வாகம் வந்து சுத்தமாக சரியில்லை. டேங்க் ஒழுங்காக கழுவுறதில்லை. ஒரு இதுலேயே பள்ளி விழுந்து இது மாதிரி எல்லாம் போகிறப்போ 3 பிள்ளைங்க மயக்கம் ஆகி பெரிய விஷயம் ஆச்சு. ஆனால் அதை நாங்கள் அப்போ கூட லோக்கல் விஷயன்றதுனால நாங்கள் விஷயம் பண்ணலை. மெயின் காரணம் வந்து டீச்சர் பற்றாக்குறை தான் சார். டீச்சர் பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு எங்களுக்கு மெயினாக வந்து 5 இது பண்ணி பண்ணணும். எங்களுக்கு 5 டீச்சர்ஸ் வேணும். இருக்கிறதே 2 டீச்சர் தான் அவங்க பாடம் நடத்துகிறாங்க. மீதி யாரும் ஒரு டீச்சர் வந்து அவர் பொறுப்பு எனக்கு மீட்டிங் இருக்குது அது இதுன்ட்டு வாரத்துக்கு 2 நாள் தான் வராரு. மீதி 4 நாள் வர்றதில்லை. மெயின் காரணமே இதுதான். அந்த ஸ்கூலோட நிலவரம் மெயினாக வந்து எக்ஸாம் வரப்போகுது இன்னும் 2 மாதத்தில். என் பிள்ளை 10th படிக்குது சார். இது வரைக்கும் அதுக்கு என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. மெயினாக வந்து இப்போ 10th மார்க் எடுக்கலனாக்கா எப்படி சார் எடுக்கும்? டீச்சர்ஸில் மெயினாக இங்கே இல்லை. கலெக்டர் கவனத்துக்கு இது பண்ணி மெயினாக வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சரை போட மாதிரி மிக பணிவிடம் கேட்டுக்கொள்கிறேன் சார். மொத்தம் 140 பசங்க படிக்கிறாங்க சார். முன்ன இது வந்து 137 இருந்துச்சு. இப்போ 6ஆவதுலேருந்து வந்ததுனால ஒரு 3 ஸ்ட்ரென்த்து கூடி இருக்குது. அதனால் வந்து இப்போயும் ஒரு 5-6 பசங்கள்லாம் போகிறோம் டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. நேற்று வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த இதில் ஒரு 20 பசங்க டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படியே போயின்னு இருந்தாக்க ஸ்கூல் நிர்வாகம் வந்து ரொம்ப போயிடும் சார். அதனால் நாங்களே வந்து இப்போ இன்றைக்கி அது மாதிரி தான். அதனால தான் நாங்கள் வந்தோம். டிசி வாங்கிட்டு போகலாம் தான். இந்த இருக்கிற HM வந்து சுத்தமாக சரியில்லை சார். பிள்ளைங்களோட நடவடிக்கையும் பைசா வாங்குறது இது வாங்குறது எல்லாமே பீரோ வாங்குறேன்ட்டு 10th பிள்ளைங்க கையிலலாம் 300 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கும் கணக்கு இது வரைக்கும் கணக்கு கிடையாது. இதுக்கு முன்னே டிசி வாங்கிட்டு போன பிள்ளை 10வது படிக்கிற பிள்ளைங்க போகிற இது போதும் 1000-2000 சேர்த்து பெற்றோர்களை மிரட்டி இது பண்ணி எனக்கு 2000 கொடுத்தா தான் பிள்ளைக்கு நான் டிசி கொடுப்பேன், இல்லைனா நான் டிசி கொடுக்க மாட்டேன். உன் காசு எவ்வளோ 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அவங்களால பேரண்ட்ஸ் முடிஞ்சது ஒரு 500 ரூபாய் கொடுத்ததுக்கு என்னன்ட்டாங்க. உன் பிச்சை காசு எனக்கு எதுக்கு? நான் வேணும்னா உனக்கு 2000 நான் தரேன், உனக்கு எவ்வளோ வேணுமோன்னு அவங்க சொல்கிறாங்க சார். இது மாதிரி வந்து அந்த HMஓட நடவடிக்கை வந்து சுத்தமாக சரியில்லை சார். இதுதான் இந்த மெயினாக வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ஸ் வேணும். இது கலெக்டர் கவனத்துக்கு இது போயிட்டு எங்களுக்கு வந்து டீச்சரை ஏற்பாடு பண்ணிட்டு சார். ஒரு வருஷமாக இருக்குது சார். 3-4 வருஷமாக இருக்குது. மெயின் வந்து இப்போ அந்த ஒரு லேடி HM இருந்தாங்க. லேடி HM இருக்கிற வரைக்கும் அவங்க இது பண்ணிட்டு நல்லா போட்டு இது மாதிரி பண்ணி கிளியராக பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ இந்த பொறுப்பு HM வந்த பின்னாடி தான் சார் இவ்வளோ பற்றாக்குறைப்போம். ஒரே வர டீச்சர்களெல்லாம் பூரா பிளாக்மெயில் பண்ணி மன உளைச்சல் ஏற்படுத்தி அவங்க வந்து வர்றதே இல்லை. 3 மாதம் 4 மாதம் கழிச்சுன்னா கூட நம்ம வர்றதே கிடையாது. மெயின் காரணம் அதுதான். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல் இப்படி தான் சார் இருக்கும். இதை வந்து அந்த வாத்தியாரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் மிக பணியோட கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஊர் சார்பாக வந்து தீர்மானம் வந்து ஒரு பெற்றோர்களுக்கும் 500 ஏதோ போட்டு நாங்கள் அந்த டீச்சர்ஸ் ஏதோ பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இது பண்ணி நம்ம ஏதோ 3 மாதத்துக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி டீச்சரை ஏற்பாடு பண்ணணும்னு பண்ணின்னு இருக்கிறோம் சார். டெம்பரவரியாக அரசாங்கத்துக்கு இதை பண்ணி முன்ன இதை வந்து டீச்சர் போடணும்னு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறீங்க? 3 மாதத்துக்கு நாங்கள் பொதுக்கு காசு போட்டு நாங்கள் ஒரு இது பண்ணி படித்த இதை வந்து பண்ணி நம்ம பொதுக்கு அந்த 3 மாதம் ஓட்டுற மாதிரி இது கவர்மெண்ட் போடாத மாதிரி இது வரைக்கும் நாங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணி ஸ்கூலுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் சார். ஊர் பொதுவில் சார் ஒரு 3-4 இது நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் சார். ஒரு 4 மாதத்துக்கு நாங்களே தான் சார் நியமிக்கிறோம். போது 4 மாதத்துக்கு அவங்க கவர்மெண்ட் வந்து இப்போதுக்கு எலெக்ஷன் இது மாதிரி இதுன்றதுனால நியமிக்க முடியலன்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. ஊர் பொதுவில் நாங்கள் பெரிய ஆள் கேட்டதுக்கு அதுக்கு சரி நாங்கள் 3 மாதம் 4 மாதம் கூட நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலை ரன்னிங் பண்ணுற மாதிரி இதுக்குன்றதுனால தான் நாங்கள் இப்போதுக்கு தற்சமயத்துக்கு நாங்கள் ஒரு 500 ரூபாய் ஆளுக்கு போட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் 3 மாதத்துக்கு. மறுபடியும் அதே மாதிரி இந்த அவலநிலை தொடர்ந்தால் இதே நாங்கள் இப்போ என்ன போராட்டம் பண்ணுறோமோ அதே போராட்டம் நாங்கள் மறுபடியும் பண்ணுவோம். சாலை மறியல் மறுபடியும் பண்ணுவோம். செய்வோம். கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க சொன்னாலே நாங்கள் தரோம்.
மண்டே பெட்டிஷன்னா கூட நாங்கள் தரோம். எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் போக சொன்னா கூட நாங்கள் போகிறோம், எல்லாமே போகிறோம். இதுதான் சார் இந்த ஸ்கூலோட அவ்வளோ நிலை. இதுதான் எல்லாரும் இப்போ பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும் சார். அதுதான் எங்களோட எய்மே. எல்லா பசங்களும் இந்த இதுக்கு முன்ன மூணு முறை சார் 100% வந்த ஸ்கூல் சார் இது. ஸ்கூலெல்லாம் சரியில்லைன்னு நாம் சொல்ல முடியல அப்போ இருக்கிற ஸ்கூலு. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூலு அவ்வளோ தரமாக கிடையாது. இந்த முறை மட்டும் இதே அவ்வளோ நிலை தொடர்ந்தாக்கா பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கிடையாது. ஆமாம், மெயினாக எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணுன்றதுக்கு இதுதான் சார் எங்களோட எய்ம். எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும்.